ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் நம்ம 2.25க்கு 10 ஸ்கூட்டி டயர் பட்டன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து டிவிஎஸ் கம்பெனியினுடைய 2.25க்கு 10 லேடிஸ்லாம் ஓட்டக்கூடிய அந்த டயரு. இதான் வந்து இருக்கிறதுலே வந்து சின்ன டயரு. இது 2.25க்கு 10 அப்படிங்கிற சைஸுக்கும் வரும், 300க்கு 10 அப்படின்ற சைஸுக்கும் இது வரும். இந்த டயர் வந்து பழைய டயர் வந்து ஒரு 50 டயர் வந்தது அப்படின்னா பட்டனுக்கு வந்து ஒரு 20 டயர் தான் செலெக்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இந்த டயர் வந்து ரீமோல்டிங்க்கு அவ்வளோவா வந்து வராது. எல்லாமே வந்து அவ்வளோ மோசமாக வந்து இருக்கும். இந்த பீடிங்லாம் வந்து உடைப்பட்டு போயிருக்கும். டயரும் வந்து ப்ளை பிடிச்சி கண்டன் டயர் தான் நிறைய வரும். 50 டயர் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அதில் 20 டயர் தான் செலெக்ஷனுக்கு ஆகும். ரீமோல்டிங் வந்து 20 டயர் தான் போட முடியும். இது மாதிரி நம்ம வந்து கேரளாவிலேருந்து வரவழைக்கப்பட்ட ஹை கிளாஸ் ரப்பர், கம் ரப்பர் வந்து விலை அதிகம். நம்ம காயிலாங்கடை கண்டன் ரப்பர் வந்து ஒரு கிலோ 80 ரூபா அப்படின்னா, இந்த வந்து ஒரிஜினல் ரப்பர் வந்து ஒரு கிலோ வந்து 160 ரூபா வருது. விலையே வந்து ஒரு கிலோவுக்கு 80 ரூபா கூடுறதுனால ஒரு டயருக்கான விலையே வந்து 120 ரூபா விலை கூடும். எங்கள் ஊர்லேயே வந்து ரேட்டு கம்மியாக தாங்க கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. இது வந்து நல்ல ரப்பர் வேணும். நான் வந்து ஏற்கனவே டயர் வாங்கி போட்டுட்டேன், ரீட்ரேட் டயரு ஏற்கனவே நான் வாங்கி போட்டுவிட்டேன், அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. ரீட்ரேட் டயர் வாங்கி போட்டு எனக்கு வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த நான் ஒரு 100 ரூபா வேணாலும் கூட தர்றேன், எனக்கு வந்து இப்போ நல்ல பட்டன் போட்டு நல்லா ரீமோல்டிங் பண்ணி யாராவது தரவங்க இருக்கீங்களான்னு கேட்குறவங்களுக்கு இந்த டயர் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்குறோம். இப்போ வந்து இந்த மிஷின்லேருந்து நம்ம அந்த டயர் வந்து லைவாக எடுக்கிறத நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மிஷின்லேருந்து நம்ம வந்து மோல்டை வந்து எடுத்துக்கிறப்ப இதான் மிஷினு.